ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த காரில் நம்ம சூப்பராக ஒரு ரைடு போக போகிறோம். அதாவது இந்த கேமில் ஃப்ரீயாகவே நம்ம காரை சூப்பராக ஓட்டலாம். அந்த மாதிரி இது ஒரு கேமு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம மல்டிப்ளேயர் போட்டு விளாட்லாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு பப்ளிக் மேட்சாக போடுவோம். டவுன்லோட் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு வேறு அந்த ஆடு வேறு படுத்தும். ஓகே, சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ்னு வருது. நமக்கு இதெல்லாம் நம்ம சிங்கிள் பிளேயராக போய் விளாடுவோம். வந்துருச்சு. ஓகே, விசிட் தி சிட்டி அண்ட் கெட் ரிவார்ட். சூப்பராக வண்டியை ஓட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ரைடை. எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் தெரியுமா? ஸ்விங் ஸ்விங். இந்த விடாமுயற்சி படத்தில் கார் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவான் அஜித், அது மாதிரி நாங்கள் ஓட்டுவோம். அப்போ எவ்வளோ ஸ்பீடுன்னு ட்ரிஃப்ட்டு. நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு பண்ணணும். அங்கே தான் அங்கே லொக்கேஷன் காமிக்கும். ஸ்விங்கின்னு போட்டதில்ல, கார் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லோடிங் ஜோனா? அவ்வளோதான், வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. திஸ் இஸ் அவர் நியூ ஏர்போர்ட். தேங்க்யூ ஏர்போர்ட்டுக்கு வர வச்சதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான், ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துச்சு. இப்போ ஸ்விங்கின்னு எதுக்குடா இந்த லோடிங் ஜோனை கொடுத்து தொலைகிறீங்க? அப்படி தான் இருக்குது. எப்படி 2 இது வருது, அதை கூட பார்க்காம எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் ரோடுக்குள்ளே போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்ல மாட்டேன், எங்கேயாவது ஊர் சுற்றுவாண்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த காரை வச்சுட்டு அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்க. பச்சை காரே, நீ யாராவது தள்ளுறா? நாங்கள் எப்பயுமே ஆஃப் ரோடை தான் சுற்றிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு ஆஃப் ரோடுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அதுலேருந்து அப்படியே ஸ்விங் அப்படியே வண்டி ஓட்டிட்டு அப்படின்னு போயிடலாம். எங்கிட்டு இருக்கு ஆஃப் ரோடு? இந்த இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே நான் சின்ன வயசில் விளையாடிருக்கேன். இந்த கேம் சூப்பராக இருக்கும். அந்த ஓல்டு வெர்ஷனுக்கு இது ஓகேவாக இருக்குது. கரெக்டாக அந்த ஓல்டு வெர்ஷனுக்கு. இப்போ ஆஃப் ரோடு வெல்கம்னு சொல்லுவானுங்க பாருங்கள். வாங்குறானுங்கடா. நானே இங்கே யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன், யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ரோடுக்கு வெல்கம், தேங்க்யூ ஆஃப் ரோடு ஜோனுக்கு வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே இதுக்குள்ளேயே ஒரு ஊரை சுற்றிடுவோம். வண்டி கவுந்துருச்சு. டேய், வண்டி கவுந்தீங்க, பெரிய வண்டி கவுந்துருச்சு. டே, அந்த வண்டி எப்படிறாே? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கவுந்த வண்டி நிவரக்கூடாது. நாங்களாம் யாரும் தெரியல, நாங்களாம் ரேசர்ஸா. ஐயோ, டி என்னடா வண்டி இடிக்குது. அப்பாடா, இடிச்சிட்டேன் கல்லில். ஸோ இடிக்கிறதே வேலையாக போச்சாடா. பார்த்து போமாட்டியா? ஜஸ்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கூலாக இந்த ரைட்டை என்ஜாய் பண்ணுவோம். டான் 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 அப்படின்னு சொல்லி கேஜிஎஃப் பீஜம்லாம் போடுவேன். கடைசியில் வண்டி எங்கேயோ போய் கொண்டு போய் முட்டை போகுது. அதுதான் நல்லா தெரியுது. முட்டிட்டேன். நான் வாய் வைக்கிறது எல்லாமே நடக்குது. இதுதான் சொல்லுவாங்க வாய் வைக்கக்கூடாதுன்றது. எங்கள் அம்மா டெய்லியும் சொல்லுவாங்க, வாய் வைக்காதடா அப்படின்னு சொல்லி. என் தங்கச்சி ஸ்கூல் போக மாட்டான்னு சொன்னேன், அதே மாதிரி அன்றைக்கி ஸ்கூல் போகல. எங்கள் அம்மா பிடிச்சி திட்டி விட்டாங்க என்ன. இப்போ இப்படி கூடி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். இப்போயும் லோடிங் ஜோன் எதுக்கு அதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிட்டிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிகாஸ் வி ஆர் கோயிங் இன் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு.
அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை இடிச்சு தள்ளிட்டு எப்போ எவ்வளோ தூரம் போய் விழுது பாருங்க வண்டியை. டே நில்றா, டே மஞ்ச மஞ்ச கலரு நில்லு ப்ரோ, போடு. வண்டி தெரிஞ்சிருச்சு, எங்கேயோ போது. ஏதோ இடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். லெவல்லப்பா, சூப்பரு. அப்போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூ காரா எதுக்கு எனக்கு வண்டி எவ்வளோ கவுந்து விழுந்துது. ஏங்க என்னங்க நினைக்கிறீங்க? ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நடந்துட்டுருக்கு. இங்கே கார் சேஸ் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நான் தாண்டா ரேசர். டே என்னை தாண்டி உங்களால் போக முடியுமாடா? டே நான் தாண்டா இங்கே ரேஸு. இந்த ஒரு காம்படிஷன் நடந்தது எனக்கும் என்னோடய பழைய ஃப்ரெண்டுக்கும் சின்ன வயசில். யார் ரேஸில் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தோற்று போயிட்டேன் இந்த ரேஸில். ஃப்ரெண்டு பயங்கரமாக வம்புழுப்பான். என் ஃப்ரெண்டு எப்படி தோற்று போயிட்டீல அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி ஒரு தான் வம்புழுத்தேன் அவனை. அந்த இதை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறான்னு வருங்க. இப்போ உயிரை வாங்குறான்டா சாமி அப்படின்ட்டுருக்கு. இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேனே, எங்கேயாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏற்றி போடு, வண்டி கவுந்துருச்சு. வண்டி யூட்டன் அடிக்குது. தள்ளு அப்பாடி. ஸ்டீல் சிட்டியில் இதுக்குள்ளே தான் போகணும். ஆனால் நாங்கள் போகக்கூடாதுன்னு போவோமே. இந்த ஒரு ரீல்ஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மக்களே. என்னன்னு தெரியுமா? இதில் நடக்காதே நடப்போம் போட்டு எப்படி கடந்து வந்தோம் தெரியுமா? அந்த 2 வண்டி ஸ்பீடாக வந்துச்சு. நாங்கள் எப்படி கடந்து வந்தோம் பாருங்க. எப்படி ஒரு ட்ரிஃப்ட்டு பாருங்களேன். இது என்னதுடா திடீர்னு வெல்கம் டு எதுக்குடா எனக்கு இது? நான் வாடகை நல்லா ரைடு போயிட்டுருந்தேன். என்ன ஏன்டா வச்சுக்கிட்டு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ பாரு, ஹைவேல ஒரு ஆள் ஸ்பீடாக போகிறோன்ட்டோம். என்னோட வண்டி எங்கடி? வண்டி எங்கடா? நான் கவுந்து விழுந்துச்சா போட்டு அங்கே வரையும் விழுது பாரு. வீட்டாமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. நைட்டில் கார் ரைடு நல்லதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டு நாங்களாம் இங்கே நல்லா கார் ரைடு பண்ணுவோம். விங்கின்னு ஓட்டுவோம் கார்லாம். எங்கள் வீட்டில் ஒரு டாய் கார் இருந்துச்சு. அதை வச்சு விங்கின்னு ஓட்டாதன்னு சொல்லுவாங்க. அப்போ வண்டி கவுந்து விழுந்துருச்சு. எங்கடா வண்டி பாருங்க, அந்த வண்டியோட நிலைமைய. அங்கிட்டு போயிட்டு திரும்பி அப்படியே இந்த வண்டியும் கவுந்துருச்சு. இப்போ இதான் ஏதாவது ஒரு அட்டாகாஸ் பண்ணிகிட்டு இருப்போம். போடு, வண்டி பறகுது. ஆஹா, என்ன லேண்டிங்கு. நானே இப்போ எங்கேயாவது ஒரு பில்டிங்கில் போய் மாட்டிக்கிறேன். எதுக்கு எனக்கு இது அப்படின்னு சொல்ல மாட்டேன். வண்டி திரும்புது. எதில் ஒரு கார் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். இந்த ஒரு சேலஞ்சை மட்டும் பண்ணுவோம். வண்டிக்கு எதில் விங்கின்னு ஓட்டணும். வண்டிக்கு எதிராக விங்கின்னு ஓட்டிட்டு கடைசி நம்ம தான் சாவ போகிறோன்றதை நம்ம மறந்துட்டோம். எதுக்குடா மரத்தில் போய் இடிக்கிற? கரெக்டாக போடா. இந்த தடவை நம்ம கரெக்டாக வண்டி ஓட்டணும். ஏய், நீ ஏன்டா விட வர? நான் தான்டா பேசாமல் விங்கின்னு ஓட்டிகிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா? லைட்டில் எதிரில் இருக்க வண்டி தெரிய மாட்டேங்குது. நம்ம மட்டும் அமைதியாக போகிறோமே, திடீர்னு மோட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்ல மாட்டேன். எல்லா வண்டியும் வருது, ஆனால் நம்ம தான் மோதிக்கிட்டு இருக்கோம். டே திருடா, நான் வாட்டுக்கு விங்கின்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இது ஒரு சேலஞ்சு. இந்த எதிரில் வர வண்டிகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு நடக்கும். என்னடா டே, எதுக்குடா நான் போய் அதில் போயிடிக்கிறேன்? நானும் அதுக்குள்ளே போனேன். இல்லை என்னடா ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்குது. கரெக்டாக வீட்டில் போயிட்டு அப்படியே நமக்கு மார்னிங் ஆயிடுச்சு.
இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இந்த காரில் இருக்க எல்லா பார்ட்ஸும் உடஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன். ஸ்கிட் அடிக்குது காரு. கார் கேஸில் என்ன எதுவும் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கார் கேஸ் செக் பண்ணுறதுக்குள்ள நைட் ஆகிடும். ஆனால் வீங்கி நான் அப்படியே இதை எடுத்துடலாமா? அந்த மஞ்சள் கலரில் ஏதோ ட்ரையாங்கிள் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அது வந்து காயின்ஸு. கூடு காரு பறந்து எங்கே கார் நல்ல லேண்டிங். வா, என்ன வண்டிடா அது, சரியானது. இப்போது நான் போயிட்டுருக்க ஸ்பீடு வந்து 300 400 மட்டும் தொட்டுச்சுன்னா இந்த சேனலுக்கு நம்ம இந்த இந்த சாரி என்னடா வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது. இந்த வண்டியில் வந்து 400 கிலோமீட்ரு வந்து தொட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி தொடலைன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் ஹை ஸ்பீடு எது? 1 2 3 கோ. இந்த டாஸ்க்கை நான் முடிக்கணும். ஆஹா, லைட்டாக தடுமாறு அப்படி சொல்லி இடிக்கிறடா. ஏன்டா அடிக்கிற? இப்போதைக்கு இந்த டாஸ்க்கை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு சைலண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் 400 தாண்டின மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னே தெரில. ஒரு தடவை 400 தாண்டிருக்கேனா? வண்டி பறக்குது அப்படி சொல்லி. ஏன்டா வண்டி தப்பான லேண்டிங் ஆகுது? வண்டி பறந்து எங்கேயோ போய் விழுகுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுற்றுவோம். ஏர்போர்ட் வாங்கடா. இப்போ விங்கிருப்போம். இப்போ போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 300 போடுமா? அப்பாடா வண்டியை தாண்டிட்டோம். இல்லை அந்த வண்டி இடிச்சுட்டு தான் போயிருப்போம். 1 2 3 கோ. இங்கேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் 400 தொடுதா? ஃப்ளைட்டு கிளம்புது. இங்கேருந்து 300 தொட்டுருச்சு. 400 330 30 தொடுமா? இல்லை 20 தொடுமா? 320 380 19 20 தொடுமா? 19 அன்றைக்கி தான் நின்றுருக்கு. அப்படின்னு இந்த வண்டியோட டாஸ்க் என்ன தெரியுமா? 3 to 400 போகலை. அப்போனா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த வண்டி 390 இந்த டேர்னிங்கில் போச்சுன்னா 300 வந்துடுச்சு. இந்த டேர்னிங்லேயே 300 கிலோமீட்ரு கவர் ஆயிடுச்சு. நம்ம வந்த டாஸ்க்கு முடிஞ்சு. நானாக சும்மா டாஸ்க் சொல்லியிருப்பேன். அதை நானாக செஞ்சுருப்பேன். இந்த கேம்லேயோ நீங்கள் இந்த கிரிக்கெட் லீக்லேயுமே எந்த டாஸ்க் கொடுக்குறீங்களோ அதை நானே பண்ணுற மக்களே. இந்த டாஸ்க்கு என்ன டாஸ்க் பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த 2 கேமில் அதை நானே உங்களுக்காண்டி உங்கள் ஃபேவருக்காண்டி நான் பண்ணுறேன். இந்த வண்டி 319 தொடணும். அப்போ இந்த வீடியோ எண்ட் ஆகும். எண்டு அவ்வளவுதான், முடிஞ்சு. என்னோடய டாஸ்க்கு முடிஞ்சு. இப்போ நம்ம சிட்டிக்கு போயிட்டு இந்த வீடியோவை முடிக்கலான் இருக்கேன். சிட்டியில் போகும்போது சிட்டியில் போய் எண்டாகிறதுக்குள்ளே என்னென்னலாம் ஆக்சிடெண்ட் நடக்கும். டனல், அதுக்குள்ளே ஒரு டனல் இருக்குது. ஆனால் அந்த டனல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது தெரியும் அது டேஞ்சரஸான டனல்னு. உள்ளே போனால் நிறைய அனிமல்ஸ் வரும். இந்த கேமில் அந்த டனலுக்குள்ளே அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி அதில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா நான் கோச்சுக்கிடுவேன். எப்படி எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்குள்ளே போகணுன்னு எங்களுக்கு தெரியும். வண்டி வந்துடுச்சு. பாடா, எப்படி சார் போகணும்? போயாச்சு. அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு போனதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். விங்கிட்டு போயிட்டு அந்த கார்கேஜ் வரைக்கும் முன்னாடி போய் எவ்வளோ ஸ்பீடில் போய் நிப்பாட்டுறோமோ அந்த ஸ்பீடு வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அப்படியே
திருப்பியாச்சு. அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சுச்சு. நல்ல டாஸ்க்கும் முடிஞ்சுச்சு, இந்த ரைடும் முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய்.